வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள். ஸோ இந்த குரூப் 4ல் வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா, காலி பணியிடங்கள் அதிகரிப்பு உண்மைதானா, யாருக்கெல்லாம் இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்க போகிறாங்க, எவ்வளவு காலி பணியிடங்கள் அதிகரிப்பு நடக்கும், இவைகளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் 100% இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இந்த குரூப் 4ல் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட இதுவரை பார்த்திங்கன்னா 4662 இந்த வேக்கன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 218 விஏ வேக்கன்சிஸை நிரப்ப தடை பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு விளையாட்டாகவே போயிட்டுருக்கு. என்ன தான் இப்படி நடந்துகிட்ருக்கு, எங்கே தான் இதில் பிரச்சனை அப்படின்னு நம்ம அலசி பார்க்குறப்ப கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னாவே தெரியும். ஒவ்வொரு ஆண்டுமே 10,000, 9,000, 10,000, 30,000, 10,000, 9,000, 7,000. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்த வேக்கன்சிஸு. ஆனால் இந்த ஆண்டுகளில் ஏன் வெறும் 4,000 அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஸோ 100% வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகர் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஒரு அதிரடியான அறிவிப்பு, மகிழ்ச்சியான அறிவிப்பு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ குரூப் 4 உடைய ரேங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ரேங்க்குள்ளார இருந்தீங்க பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு 5,000லேருந்து ஒரு 9,000 ரேங்க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். பேஸ்ட் ஆன் வேக்கன்சிஸ் 4662. இது ஒரு வேளை வேக்கன்சிஸ் உயர்வு இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கு, சான்றிதழ் சரிபார்ப்பு, போஸ்டிங்ஸு யாருக்கு என்ன வேணால் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமாயின் இந்த ரேங்க்குள்ளார உங்களுக்கு இருந்தால் கூட பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிய போகுது. அடுத்து இன்னும் ஒரு சில தினங்களில் கவுன்சிலிங், நேரடி கவுன்சிலிங் உண்டான தேதிகளை டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு வெளியிட்டுருவாங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. கவுன்சிலிங்கில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.